தனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் தமிழகத்தில் 24 மணி நேரமும் மதுபான கடை திறந்து விடுவேன் என திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கொள்கை பரப்பு துறை செயலாளருமான நெல்லிக்குப்பம் புகழேந்தி பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தனக்கு அதிகாரம் கிடைத்தால் டாஸ்மாக் கடைகளில் 24 மணி நேரமும் தொடர்ந்து திறந்து வைத்திருப்பேன் என்று கூறியுள்ளார். குடிக்காரர்களை நாம் திருத்த முடியுமா? யாராலும் அவர்களை திருத்த முடியாது. எனவே 24 மணி நேரமும் தொடர்ந்து குடித்துவிட்டு சாகட்டும், மற்றவர்களை வைத்து ஆட்சி நடத்தலாம் என அவர் பேசியதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இது யாருடைய கருத்தும் அல்ல, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என நெல்லிக்குப்பம் புகழேந்தி பேசினாலும் அவருடைய இந்த பேச்சுக்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இருந்தால் டாஸ்மார்க்க மதியம் 12 மணிக்கு திறந்து ராத்திரி 10 மணிக்கெல்லாம் மூட சொல்ல மாட்டேன். 24 hours ஓப்பன். குடிக்கிறவன் யானாக இருந்தாலும் சரி, அவரு சொல்லி திருந்துமா இவரு சொல்லி திருந்துவான் இல்லை, அவனா திருந்தனாதான் உண்டே தவிர வேற எவனும் அவனை திருத்த முடியாது. இது என்னுடைய கருத்து. நான் ஏன் 24 hours ஓப்பன் பண்றேன்னா, நீ நாட்டுக்கு வேஸ்ட்டு. 24 hours குடிச்சு நீ சாவு, மிச்ச மீதி வச்சு நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம்.